அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தற்பொழுது தேனி சங்கத்தில் இருந்து அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நாங்கள் வைக்க உள்ளோம். அதாவது, தற்பொழுது நிறுவனத்தின் சொத்து மதிப்பானது 2700 கோடிக்கு வந்துள்ளது. இதுவரை வட்டி, மெச்சூரிட்டி, அசல், இனி என்னென்னமோ சொல்லி மக்களை ஏமாற்றிய நபர்கள் எல்லாமே தற்பொழுது போட்டதில் 10% கிடைக்குமா கிடைக்காது என்று ஆடியோ போடும் அளவிற்கு நீதிமன்றத்தின் உண்மை சூழலை அறிய தொடங்கிவிட்டார்கள். இதைத்தான் நாங்கள் முன்பிருந்தே கூறி வந்தோம். 2700 கோடிக்கு சொத்து இருந்த பொழுது, 2300 கோடி கம்ப்ளைண்ட் இருந்த பொழுது அனைவருக்கும் 100% செட்டில்மெண்ட் நடைபெற சாத்தியம் 100% இருந்த பொழுது, இதே நபர்கள் நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு வட்டியுடன் வேணும், மெச்சூரிட்டியுடன் வேணும், எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட கொடுங்க அதோட கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. நீதியரசர் முன்னாடி அவர் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் யார் வேணால் பேசலாம், நீதிமன்றத்துக்குள்ளே பார்ட்டியின் பர்சனாக வந்தால் யார் வேணால் பேசுகிறதுக்கு உரிமை கொடுக்குறாரு. அந்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க மக்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அதே வழக்கறிஞர் வாயிலாக நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட 6000 கோடி கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. சொத்து மதிப்பு 2700 கோடி தான் இருக்குது. அங்கே 6000 கோடி கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அதில் வந்து சில ஃபேக் கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு, செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ணாலும் ஒரு 5500 கோடி வரும்னு வச்சுக்கோங்க. 2700 கோடி இங்கே இருக்குது. 5000 கோடி வேணும்னா அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2800 கோடிக்கு சொத்துக்கள் தேவைப்படுது. இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, தேனி சங்கமானது இதை வந்து என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்களோ அன்னைக்கே முடிவெடுத்துருச்சு. சொத்துக்களை அட்டாச் செய்தால் மட்டும்தான் நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, 5000 பேருக்கு சாப்பாடு வேணும், நாம் 2700 பேருக்கு தான் சாப்பாடு வச்சுருக்கோம். அப்போ மிச்சம் இருக்கவங்களுக்கும் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி அந்த இதிலே வந்து நம்ம சாப்பாடு சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த 5000 பேருக்கு உணவை கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன வழி? அதுக்கான அரிசியை தேடி நம்ம போகணும், சமைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி சொத்துக்களை அட்டாச் செய்தால் மட்டும்தான் மக்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். நம்மிடம் வாங்கிய பணத்தை வந்து டைரக்டர்ஸ்கள், ஜோனல் ஹெட்டு, ஏரியா ஹெட்டு, ரீஜன் ஹெட்டு, சென்டர் ஹெட்டு இப்படின்ட்டு எல்லா ஹெட்டும் வந்துட்டு அங்கங்கே சொத்துக்களை மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சொத்துக்களை பூரா அட்டாச் பண்ணால் மட்டும்தான் இந்த 5500 கோடி அப்படின்றத வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த வட்டி, மெச்சூரிட்டி, நான் வந்து 18% இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து நான் பெரிய ஆளை காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செஞ்சாங்களே தவிர்த்து அதுக்கான தேவை சொத்துக்களை அட்டாச் செய்கிறது, சொத்துக்களை கண்டுபிடிக்கிறது, இது போன்ற விஷயத்தை அவங்க முன்னெடுக்கவே கிடையாது. சட்டியில இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியிலே இல்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னா எப்படி அது? அதாவது இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மக்கள். மொத்தம் 60,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மறை பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 60,000 பேரில் வெறும் ஒரு மடங்கு 6000 பேர். இந்த 6000 பேரை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த 6000 பேர் மட்டும் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா சொத்து. அதாவது தன்னோட டைரக்டர், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட டைரக்டர் இருக்காருன்னா டைரக்டரோட சொத்து, அதோட ஆர்கட் சொத்து, சிஹெச் சொத்து, ரீஜன் கேட் சொத்து, ஜோனல் கேட் சொத்துன்னு ஒரு 5 சொத்தை ஒரே ஒரு நபர் எடுத்தாலே போதும் 1 கோடிக்கு வந்துடும். இல்லை ஒரே 1 கோடி ரூபா சொத்தே வந்து இந்த 6000 பேர் ஆளுக்கு 1 கோடி ரூபா சொத்து எங்கிட்டோவும் தன்னிடம் பணம் வாங்கிய டீம் கேட்டாக இருக்கலாம், ஏரியா கேட்டாக இருக்கலாம், சென்டர் கேட்டாக இருக்கலாம், ஜோனல் கேட்டாக இருக்கலாம், அவங்களோட பணம், அவங்களோட சொத்துக்களை வந்து வெறும் 1 கோடி ரூபா சொத்தை மட்டும் 6000 பேர் எடுத்துகிட்டு வந்தாலே 6000 கோடி ஆச்சு. நான் சொல்கிறது நிறுவனத்தோட 2700 கோடி ரூபாய் சொத்து இல்லாமல் 6000 கோடி சொத்தை வந்து இந்த 6000 பேர் எடுத்துகிட்டு வந்தாலே ஆச்சு. இதில் 10,000 பேர் வந்து ஆளுக்கு 1 கோடி சொத்து எடுத்துகிட்டு வந்தாலும் 10,000 கோடி ஆச்சு. இது இருக்குது, கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு சார் இந்த மாதிரி வந்துட்டு வீடு வச்சுருக்காரு சார், வீடே 3 கோடிக்கு போகும் சார்ன்றீங்க. போகுன்றீங்க, அதோட டாக்குமெண்ட் வேணும் இல்லையா கோர்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு? அது வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டில் கொண்டு வர முடியும். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தேனி சங்கத்தின் சார்பாக சுமார் 220 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்துட்டு ஒரு 85,000 சரடி டிடிசிபி பிளாட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஜன் ஹெட்ஸோட சொத்து, ஜோனல் ஹெட் சொத்து எல்லாத்தையும் வந்து நீதிமன்றத்தில் திருமதி ரஜினி மேம் வாயிலாக 24/5/2025 வந்து நாங்கள் மெமோ போட்டு செட்டில்மெண்ட் இது கொடுத்துருந்தோம்.
இப்போ வந்து அது இஓடபிள்யூல அட்டாச்மெண்ட் ஆக சொல்லி போன ஹியரிங்கில் நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு 13ஆம் தேதி வந்து கொடுத்த ஆர்டரின்படி தற்பொழுது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவிலேருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் சங்க செயலர் மணிகண்டன் சாரும் நேராக போயிருந்தோம். போய் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது எல்லாமே அட்டாச்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 220 கோடி ரூபாய் சொத்தை வந்து அட்டாச்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தேனி சங்கம் செஞ்சது. இப்போ 2900 கோடி ஆயிடுச்சு. அதே போன்று திருவாரூர் லிபர்டாஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி லிமிடெட்ல ராஜா அப்படின்றவரோட சொத்தை வந்துட்டு கும்பகோணம் நியோமேக்ஸ் சங்கம் அப்படின்ற அணி வந்துட்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, அதுவும் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி போட்ட மெமோஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ அட்டாச்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே அட்டாச்மெண்ட்டில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஓடபிள்யூ நமக்காக அந்த வேலையை செய்ய தயாராக இருக்கும் பொழுது நம்ம அந்த பணியை செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கும் வரணும், நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இது இல்லாமல் வர மற்ற வழக்குகளையும் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சொத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது அங்கே சாத்தியமான்றதா சாத்தியம் இல்லை. நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி மெமோ போடணும். இதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சங்கத்தில் வேணா இருக்கலாம், இல்லை சங்கத்தில் இல்லாதவங்களும் இருக்கலாம். தேனி சங்கத்து மெம்பராக இருக்கலாம், இல்லை திருச்சி சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் சாரோட சங்கத்தில் இருந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் சங்கத்திலே சேராமல் சங்கத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி தான். நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இது வாய்ப்புன்றதை விட நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் செட்டில்மெண்ட்டுன்ற தேரை இழுக்க முடியும். அதுக்கான ஒரு அறிக்கையை தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சங்கத்தில் இருந்துக்கோங்க, அந்த சங்கத்தில் சந்தா கட்டினாலும் சரி, சந்தா கட்டலைனாலும் சரி, எங்கள் சங்கத்தில் சந்தா கட்டினாலும் சரி, கட்டலைனாலும் சரி, எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் சொத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, 1 கோடி ரூபா சொத்தை நான் அட்டாச் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் உங்களது பெயரிலே மெமோ தயாரித்து நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார். சரிங்களா? உங்கள் பேரில் இப்போ ராஜேஷ் அப்படின்றவர் வராரு, அவர் வந்துட்டு ஒரு லிபர்டாஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி லிமிடெடோட டைரக்டர் சொத்தை அட்டாச் பண்ணுறாருன்னா, அந்த சொத்து 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபா சொத்தை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நாங்களே கோர்ட்டில் மெமோ போட்டு எங்கள் வழக்கறிஞர் திருமதி ரஜினி மேம் வாயிலாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் இல்லை சார் எங்களுக்கு பேர் வரக்கூடாது சார், நீங்களே பார்த்துக்கங்க சார்னாலும் நாங்கள் மெமோ போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். அதை நீங்கள் லைவ்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரே தீர்வு. அதை விட்டுட்டு யூடியூப்ல ஒருத்தர் பேசினாரு, நான் அவரை பார்த்தேன், 20,000 கொடுத்தேன், 30,000 கொடுத்தேன், கடைசியில் அவர் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு பேசுகிறதா வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க, நாம் பணம் போட்டிருக்கோம், நம்ம பணம் போட்டிருக்கோம், நமக்கு அந்த வழி தெரியும். யூடியூப்ல இருக்க ஒரு பணம் போட்டிருக்காரா? கிடையாது. அவருக்கு ஜஸ்ட்டு மக்களுக்கு நான் யூடியூப்ல லிங்க் போட்டு நீதிமன்றத்தில் நடக்கிற சொல்கிறேன் அப்படின்ற பேரில் அதை வச்சு வருமானம் எடுக்க தான் பார்க்குறாரு. இத்தனைக்கும் போன ஹியரிங்கில் 300 கோடி ரூபாய் வசூல் செய்த ஒரு ரீஜன் கேட்டு சென்டர் கேட்டுக்காக அந்த வழக்கறிஞர், யூடியூப்ல இருக்க வழக்கறிஞர் திரு எம் அழகர்சாமி ஆஜராகி வாதாடி நீதியரசர் அவர்களே வந்து கடுப்பாகி, ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை அந்த பக்கம் போய் நில்லுங்க, நடுவிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க, மக்கள் பாவம் அப்படின்னு சொன்னார். இந்த ஹியரிங் வந்து 3 மணி நேரம் நடந்துச்சு. ஆனால் அவர் யூடியூப் சேனல் வெறும் 6 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருந்தாரு. நல்லா யோசிச்சுப்பாங்க, ஒரு யூடியூப்ல எடுத்து பாருங்க. எங்களை திட்டி பேசுனா 5,000 ரூபா ப்ளஸ் அவங்களுக்கு மது வாங்கி கொடுக்குறாரு. எங்களை திட்டி பேசணும், திட்டி பேசுனா 5,000 ரூபா. அதே மாதிரி நான் தான் பெரிய ஆளு, எனக்கு வேற இது இல்லை அப்படி இப்படின்னு இருக்கு, யாரையாவது கூப்பிட்டு சும்மா பேச விட்டுக்கிட்டு இருப்பார். நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் அழகர்சாமிகிட்ட போயிட்டு காசை கொடுத்தலாம் நீங்கள் ஏமாற தேவையில்லை. நீங்கள் திட்டுறதா எங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டலாம். சரிங்களா? 1. 2வது டாக்குமெண்ட் நிறைய ஒரு பெரியவர் கூட பேசியிருந்தார். இது மாதிரி ஒரு நடிகைக்கு இதில் தொடர்பு இருக்கு, நடிகையோட சொத்து இருக்கு அப்படின்னா தாராளமாக அந்த சொத்து பட்டியல் நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுக்கலாம், இல்லை நீங்களே கூட நீதிமன்றத்துக்கு வாங்க, உங்களுக்கான முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிப்போம், நம்ம போட்டு அட்டாச் பண்ணுவோம். இதுதான் முக்கியம். யாருமே வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. மக்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கணும், அதுக்கான வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 60,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, 60,000 பேர் வெறும் 6,000 பேர் முன்வாங்க. உங்களோட சென்ட்ரல் கோட் சொத்து, ரீஜன் கோட் சொத்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் இனிமேல் எடுங்க. முன்னாடி அனுப்புனேன் பின்னாடி அனுப்புனேன்லாம் விட்டுருங்க. இப்போ இருந்து ப்ராப்பராக நீங்கள் அனுப்புங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மெமோ போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். சரிங்களா? மெமோ போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். சமர்ப்பிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்மெண்ட்டில் வரும். இது இல்லாமல் வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வந்துட்டு நம்ம திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறோம். அது எந்த சங்கம் வேணா இருக்கலாம், நம்ம கூட இருந்தவங்களா இருக்கலாம், இல்லை இனிமேல் தான் சேர போகிறவங்களா இருக்கலாம், முன்னால் நம்ம கூட இருந்துட்டு விலகி போனவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வாங்க, வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போகிற சொத்துக்கள் டீட்டெயில்ஸை அவங்க கொடுங்க. அதை வந்து சிஸ்டமில் நம்ம அங்கேயே வந்து நம்ம ஐடி டீம் இருப்பாங்க, நீங்கள் சொல்ல அந்த ஐடி டீம் வந்து சிஸ்டமில் ஃபீட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. டாக்குமெண்ட்ஸோடு வரணும். நம்ம அதுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருவோம். அந்த ஃபார்மெட்டில் அந்த லீடோட பேர்,
அவரோட ஃபோன் நம்பரு, அவர் எந்த ஊரில் இருக்கார், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். முடிஞ்சவரோட கோட் நம்பர் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபைல்ஸாக நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே அங்கேயே எக்ஸல் சீட் போட்டு நீதியரசர்கிட்ட ஒரே நாளில் ஒரு 3000 பேர், வெறும் 3000 பேர் ஆளுக்கு 1 கோடி ரூபா சொத்து எடுத்து வந்தாலே போதும். 3000 கோடிக்கு சொத்தாயிடுச்சு. ஏற்கனவே நம்மகிட்ட 2700 கோடி இருக்குது. இன்னும் 3000 கோடி சொத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நீதியரசிட்ட போய் அப்படியே ஒப்படைச்சிட்டு, ஐயா 3000 கோடிக்கு சொத்து இருக்குது, நீங்கள் இதை ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு மாதத்தில் அட்டாச் பண்ணி இதை வேல்யூஷன் போடுங்க. இது எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு வாங்க. பிளாட் வேணுன்றவங்க பிளாட் எடுக்கட்டும், பணம் வேணுன்றவங்க பணமாக எடுக்கட்டும். ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து செட்டில்மெண்ட் முழு தொகையை கிடைச்சே ஆகணும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகிறது, வழக்கறிஞருக்கு செலவு பண்ணுறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் உங்களோட லீடரோட சொத்து எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் வந்து தூத்துக்குடியில் இருக்காருன்னா தூத்துக்குடியில் உங்கள் லீடரோட சொத்து எங்கே இருக்குது, அவர் வீடு எங்கே இருக்குது, அது எத்தனை கோடிக்கு போகும், எல்லாமே இருக்குது. சார் அவர் சொத்தை விற்றுட்டார் சார், விற்றாலும் செல்லாது. 2023 ஜூலைக்கு அப்புறம் எந்த சொத்தை விற்றுனாலும் செல்லாது. நீங்கள் தாராளமாக அட்டாச்மெண்ட் பண்ணலாம். சார் டிடிசி பிளாட் திருச்சி மொராய் சீட்டில் வச்சிருக்காரு சார், தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு சார், தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு சார், தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. என்னென்ன சொத்து இருக்கோ, காலி இடங்கள், வீடு, தோட்டம், துறவு என்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட்டில் கொடுத்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இப்பயும் சொல்கிறேன், இந்த 1:1 நீங்கள் வாங்க, நீங்கள் 50,000 கொண்டு வாங்க, இன்னொருத்தர் கூட்டு வந்து 25,000 கொண்டு வாங்க, உங்களை சென்னை ஹைகோர்ட்டில் வேலைக்கு நடக்கலை, டெல்லிக்கு போவோம் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா? கடைசியில் இந்த மாதிரி 250 பெயில் கேன்சலேஷன் போடுறேன், இடைக்கால நிவாரணம் வாங்கி கொடுக்குறேன், 1:1 காசு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்ட இந்த சிவாஜி கணேசன் போன்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நகை ஏலத்தில் வருதுன்னா நகையை போய் 1 கோடி ரூபா நகை அங்கே இருக்குது அப்படின்னா வெறும் 60 லட்சம் 7 லட்சத்துக்கு இவங்க அந்த காசு ஏலத்தில் எடுத்துருக்காங்க. கார் அவங்க எடுத்துக்கிறாங்க, வெள்ளி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது உங்கள் பணம், உங்கள்கிட்ட இருந்து நான் கேஸ் போட்டு இதை பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து வாங்கின பணத்தில் அவனுக்கு மறுபடியும் லாபம் தான் எடுக்கிறாங்க. ஏற்கனவே மனைவி பிறகு 40 ஏக்கர் சொத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது இப்போ அட்டாச்மெண்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி தற்பொழுது உள்ள உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவனுக்கு காரை எடுத்து வேற பிஸ்னஸ் போயிட்டானுங்க. வேற பிஸ்னஸ்க்கு சரி இவங்ககிட்ட இருந்து இப்படி காசு வாங்க முடியாது, நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ 250 பேருக்கு பெயில் கேன்சலேஷன் போடுறேன், இடைக்கால நிவாரணம் வாங்கி தரேன் அப்படின்னு போய் சொல்லி உங்களிடம் பணம் வாங்கி அதை வச்சு கார் வாங்குறது, அதாவது ஏலத்தில் வர காரை வாங்குறது, தங்க நகையை வாங்குறது அப்படின்ட்டு அதுக்குள்ளே போய் அதுலேயும் சம்பாதிக்க தான் பார்க்குறானுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களோட வழி அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து கம்பெனி கூட ரொம்ப இணக்கமாக இருந்தவங்க. அவங்க தம்பி வந்து டைரக்டராக இருந்திருக்காரு, அவங்க தம்பி பொண்ணு டைரக்டராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களாம் அது இணக்கமாக இருக்காங்க. இவ்வளோ பண்ணுறவர் தம்பியோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அட்டாச் பண்ணுவாரா? ஏன்னா மக்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கணும் இல்லையா? நான் தான் மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன், வட்டி மெச்சூரிட்டியோட வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லி மெசேஜாக ஃபேஸ்புக்கில் வந்து எழுதிக்கிட்டே இருக்கார் இல்லையா? அவர் தம்பியோட காம்ப்ளெக்ஸ் வந்து இன்றைக்கி வேணாலும் 5 கோடி ரூபாய்க்கு போகும். அந்த காம்ப்ளெக்ஸ் சிவாஜியில் தான் இருக்குது. அவர் நினச்சா அதை அட்டாச்மெண்ட் பண்ணலாம்ல? அட்டாச் பண்ணி நீ மக்களை ஏமாத்தின காசு இந்த மக்களுக்கு அட்டாச்மெண்ட் கொண்டு வருவாரா? கொண்டு வர மாட்டலாம். நீங்கள் கேளுங்க, அவர் கூட இருக்கவங்களாம் கேளுங்க. ஏன் சார் உங்கள் தம்பி வந்து 151 அக்யூஸ்டாக இருக்கார்ல சார், நீங்கள் சொத்துக்களை அட்டாச் பண்ணுங்க சார்னு கேட்டு பாருங்கள், அது பதிலே சொல்ல மாட்டார். சரிங்களா? இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. அதனால் வந்து மக்கள் இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி ஏமாறாமல் இன்னும் வழக்கு போட்டால் நமக்கு வட்டி மெச்சூரிட்டியாக கிடச்சிரும், அந்த இடத்துல சொத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க, இந்த இடத்துல சொத்து ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு சொத்துக்களை கண்டறிகிற வழியை பாருங்கள். அதுக்கான லிங்க் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழேயும் வந்து எப்படி நம்ம ஈஸி எடுக்கிறதுக்கான லிங்கையும் போடுவோம். சொத்துக்களை கண்டறியணும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆள் சொத்து எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 3000 கோடி சொத்து எடுத்தா நியோமேக்ஸ் வழக்கானது வரலாற்றிலே தமிழகத்திலே வந்து முடியாத வழக்காக முடித்து வைக்கப்பட்ட வழக்குன்னு அறிவிக்கப்படும். தமிழகத்தில் எந்த பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு இது வரைக்கும் முடிச்சு வைக்கப்பட்டதில்லை, முடித்து வைக்கப்படும். ஏன்னா இது வரைக்கும் எந்த வழக்கிற்கும் சிறப்பு நீதிபதி கிடையாது. இது வரைக்கும் எந்த வழக்குக்கும் இவ்வளோ ஸ்பீடாக வேலை நடந்ததே கிடையாது. இது எல்லாமே நடக்கிறதுனால இந்த 60,000 பேரில் 54,000 பேரை விட்டுருங்க, வெறும் 6,000 பேர் மட்டும் ஆளுக்கு 1 கோடி ரூபா சொத்து எடுத்தாலும் 6,000 கோடி ஆச்சு, மக்களுக்கு செட்டில்மெண்ட்டே நடந்துடும். சரிங்களா? அதுலேயும் இல்லை சார் 3,000 பேர் தான் சார் வேலை செய்வோம் அப்படின்னா 3,000 பேர் ஆள் 1 கோடி ரூபா சொத்து எடுத்தாலே போதும், 3,000 கோடி ஆச்சு. சரிங்களா? 3,000 கோடி ப்ளஸ் ஏற்கனவே 2,700 கோடி, 5,700 கோடி தான் கம்ப்ளைண்ட்டே இருக்கும். செட்டில்மெண்ட் 100க்கு 100% நடந்தே தீரும். எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் வேலை செஞ்சு, நம்ம தான் பணம் போட்டோம், நம்ம தான் நம்ம பணத்தை மீட்கிறதுக்கான வேலை செஞ்சாகணும். மக்களே இதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கும்பகோணம் நலச்சங்கம் வந்துட்டு 20 கோடி ரூபாய்க்கு ராஜா அப்படின்ற ஒரு சொத்தை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து யார் சொத்துக்களை அட்டாச் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இனி ஈவுடபிலேருந்து கால் வரும். அவங்க வந்து ஜிஓ பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொத்துக்கள் அட்டாச் செய்யப்படும். சொத்துக்களை சீக்கிரமாக எவ்வளோ அட்டாச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கும்ன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்த்து முடித்த பின்பு சும்மா இல்லாமல் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்ற லிங்க் இது கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போய் லொக்கேஷன் இருந்தீங்கன்னா ஈஸி எடுத்துட முடியும். அந்த ஈஸி எடுத்து அதை வச்சு நகல் எடுக்க முடிஞ்சால் எடுங்க.
அட்டாச்மெண்ட்டில் கொண்டு வருவோம், எல்லா வேலையும் செய்வோம். அதே மாதிரி டேரக்டர்ஸ் எடுத்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்ப்போம். தொடர்ந்து இந்த நியோமேக்ஸ் வழக்கு சம்பந்தமான செட்டில்மெண்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் தேனி வாய்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.